வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளோர் சேனல். அதாவது துபாயில் இல்லாதவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் துபாயோட டிராஃபிக். அதுவும் துபாய் டு ஷார்ஜா அப்படிங்கிற டிராஃபிக் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கிட்ட ஆகுது. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னே தெரியல. காலையில் 10 மணிக்கு வந்தாலும் டிராஃபிக் இருக்குது, மத்தியானம் 12 மணிக்கு வந்தாலும் டிராஃபிக் இருக்குது, நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் டிராஃபிக் இருக்குது, வீக்கெண்டும் டிராஃபிக் இருக்குது. கேட்டால் வீக்கெண்ட் டிராஃபிக்குங்கிறாங்க, மற்ற நாள் கேட்டால் வீக் டே டிராஃபிக்குங்கிறாங்க. யூஸ்வலாக எதனால இந்த டிராஃபிக் இங்கே இப்படி ஆகுது அப்படின்னா, துபாயில் ஷார்ஜாவோட வீட்டோட ரெண்ட்டு கொஞ்சம் அதிகம். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, துபாயில் வேலை பார்க்குறவங்க ஷார்ஜாவில் தங்கியிருப்பாங்க, வீடு எடுத்திருப்பாங்க. ஆனால் இதனால் இந்த டிராஃபிக்கை சமாளித்து தான் அவங்க போகணும். இதுக்கு கிட்டத்தட்ட போகும்போது ஒரு 2 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது, திரும்ப வரும்போது ஒரு 2 மணி நேரம் டிராஃபிக்கு. ஸோ மொத்தம் வேலை பார்க்குற 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இந்த டிராஃபிக்காகவே செலவு பண்ணுறாங்க, ஃபேமிலியும் விட்டுட்டு. பட் வேறு வழி இல்லை, இதையே சமாளித்து தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.